ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். புதிய தலைமுறைக்கு வணக்கம். உங்களோட நியூஸ்ல நல்லா இருக்கும் உங்க சேனல். என்னன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல எல்லாம் தண்ணி நிறைய நிற்கும், இடுப்பு வரைக்கும் நிற்கும். ஒரு மழை வந்தோன்னா இடுப்பு வரைக்கும் நிற்கும். அது ரொம்ப அவஸ்தைப்படுவோம் நாங்கள். ஒரு மழை, சின்ன மழை வந்தால் கூட இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இவர் ஆட்சிக்கு வந்தப்பறம் இப்போ தண்ணியே நிற்கிறது கிடையாது. ஒரு அப்படியே நின்னாலும் 1 ஹவரில் போயிடுது. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய கட்டியிருக்காரு. இங்கே எல்லாமே ரோட் சைடு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்காரு. அதுமா இங்கே வந்து கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீ எஜுகேஷனு எல்லாமே இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணி, நிறைய பார்க்ஸு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தொகுதியில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கொளத்தூரில் கூட காலேஜ் கட்டியிருக்காரு சொன்னாங்க. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். ஆனால் கட்டியிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அது எனக்கு ஜனங்களோட மென்டாலிட்டி தெரிஞ்சு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், டிவி கேக்கு போடலை. பிகாஸ் இந்த ஏரியாவில் அவர் தோக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து நின்று, இருந்தாலும் அவரை பார்க்கணும்னு நின்றுட்டு போகிறோம். பட் இஸ் டன் இஸ் குட் திங். இந்த இதில் நல்லா பண்ணேன். தேங்க்யூ. வணக்கங்க. என் பேர் வந்து ஃபிலோமினா. இந்த புதிய தலைமுறையில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கு. நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. பிள்ளைங்க புதிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கையில் இருக்கிறத தொலைச்சிட்டு நிற்கிறோம். உண்மைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தொகுதிக்கு மட்டும் கிடையாதுங்களே, த்ரூ அவுட் சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே நீங்க எங்க வேணா பாருங்க. இங்க வந்து படிக்கிறீங்களா, கொளத்தூர் தொகுதியில பாருங்க சார். இங்க வந்து டிஜிட்டல் லைப்ரரி இருக்குங்களே, சரிங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்களா ஏசிலே பஸ் ஸ்டாண்டுங்களே. அதுக்கப்புறம் எங்க திரும்பினாலும் ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தது தெரியுங்களா. ஒரு 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 முன்னுதாரணம் சொல்லணும்னா, எங்க பார்த்தாலும் மழை வந்ததுன்னா, நான் இவ்வளவு தூரம் தண்ணியில போயிருக்கேன் சார். அளவுல தண்ணியில இந்த ஏரியால நான் நடந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்குமாப்பா? இல்ல. இது வந்து என்னன்னா, வீட்டுல அடிச்சா, வெளியில அடிச்சா வீட்டுல அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். ஆனா வீட்டு ஜனங்களே அடிச்சாங்கன்னா எங்க போய் சொல்லுவாங்க? அந்த மாதிரி ஒரு மன வேதனையில தான் சார் நேத்துல இருந்து நாங்க இருக்கிறோம். உண்மைக்கு சரிங்களா. இந்த தொகுதின்னு எப்ப பார்த்தாலும் வந்திருக்கிறாரு அவரு. நாங்க வரும்போது, அவர் தலைவர் வரும்போதெல்லாம் காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ஓடி வந்திருக்கேன். நான் ஒரு தமிழ் ஆசிரியை, சரிங்களா. உண்மையிலே நாங்க வந்து அவருக்கு தோல்வி கிடையாது சார். இந்த தமிழ்நாடு இழந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு தான் தோல்வி நீ, சரிங்களா. நான் செய்வேன் எல்லாம் யார் வேணா சிஎம் ஆகட்டும் சார். ஆனா செஞ்சதை மறந்தவங்க யாருக்குமே வந்து நல்ல கதியே கிடைக்காது சார். நான் சொல்றேன் என்னுடைய உண்மையில சார். இங்க எவ்வளவு மக்கள் தெரியுமா சார், எவ்வளவு செஞ்சிருக்காரு சார் அவரு. பிள்ளைங்களுடைய இன்னைக்கு வந்து பெண்களுக்கான கல்வி வளர்ச்சி, பெண்கள் எல்லாருமே அனைத்து அச்சீவர்ஸ் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்களா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்திருக்கிறாருங்களே. அதை விட அவங்களுக்கான உதவி தொகையை முன்னாடியே கொடுத்திருக்காரு சார். ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அண்ணனா, ஒரு உடன்பிறப்பா, ஒரு நண்பனா, எல்லா ஸ்டேஜ்லயுமே அவரு இந்த இடத்துல இருந்த எல்லாருடைய மக்களும், தமிழக மக்களுடைய மனசுல இருந்தாரு சார். இன்னமும் இருப்பாரு. இந்த தமிழ் மண் இருக்கிற வரைக்கும், தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுடைய புகழ் என்னைக்கும் இருக்கும் சார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு வேணா வந்து மறைஞ்ச சூரியன் மறையுதுலாம், ஆனா என்னைக்குமே நிரந்தரம் சூரியன் உதயம். அந்த சூரிய உதயத்துலதான் நம்ம எல்லாரும் நோய் நொடி இல்லாம வாழ முடியும். ஒரு கொரோனா காலத்துல கூட எப்படி ஒரு ஃபுல் ஸ்விங்ல வேலை செஞ்சாங்க. எல்லாத்தையும் நம்ம நினைக்கணும் சார். நினைக்கலன்னா ஒண்ணுமே இல்ல சார். வாழ்த்து செய்தி, ஐயா நீங்க தோக்கல. ஆனா உங்களை நம்பி உங்களுக்காக வாழ்ற மக்கள், இந்த தமிழக மக்கள் தான் தோத்து போனாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கொளத்தூர் தொகுதி மக்கள் கிடையாது சார். இது ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுடைய கூக்குரல நான் சொல்றேன். நான் என்னுடைய அடி வயிற்றுல இருந்த நேரத்துல இருந்து நான் சாப்பிடவே இல்லை சார். நான் டிவி போட்டதுல இருந்து நான் உட்கார்ந்து கொளத்தூர்ல இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவு செஞ்சிருக்காரு சார்.
எவ்வளவு செஞ்சிருக்காரு சார். நடந்து வர பாதையெல்லாம் பாருங்க சார். இங்க இவ்வளவு தூரம் தண்ணியில நான் மிதந்து வந்திருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்க சார். இப்படியெல்லாம் நைட்லயே புக்கு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி மேல ஏற கட்டி வச்சுட்டு மழை காலங்கள சொந்தக்கார வீட்டுக்கு போனவங்க சார். இந்த பக்கத்துல ஒரு IAS உருவாகிறதுக்கு இன்னைக்கு வந்து எத்தனை விதமான பெண்களுடைய வளர்ச்சியில் அவர் ஆர்வம் காமிச்சிருக்கிறாரு. அந்த பெண்கள் எல்லாருமே மறுபடியும் ரியலைஸ் பண்ணணும். யாரெல்லாம் அவருக்கு மறந்தாங்களோ அவங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க. உண்மையா நான் சொல்றேன், நாங்க வந்து கடவுளுடைய இடத்துல வந்து அவரை நான் வச்சிருக்கேன் சார். நான் இந்த தெருவில் அவர் கூடவே ஓடி வந்திருக்கேன் சார். என்னுடைய பேர் வந்து பிலோமினா சார். நான் ஒரு தமிழ் ஆசிரியை. ஏன்னா என்னுடைய நிச்சயமா சொல்றேன், தலைவர் தோல்வி அடையல. என்னுடைய பெயர் ஞானவேல். இந்த அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொன்னது மாதிரி இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும். அவர்கிட்ட நான் பொது சேவையில் பல வருஷங்கள் ஈடுபட்டு இருக்கிற காரணத்தினால இங்கேயும் ஒரு 40 வருஷமாக வாழ்கிறேன். அதனால் அவர் MLA வந்ததுக்கு பிறகு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிறகு, டெப்டி CM வந்ததுக்கு பிறகு, CM வந்ததுக்கு பிறகு இந்த குளத்தூர் தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பல ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கேன். அத்தனையும் செஞ்சிருக்காரு. இந்த தொகுதியில் இந்த ஜவஹர் நகருக்கு முருகன் கோயிலிருந்து அகரம் ஜங்ஷன் வரைக்கும் இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கும். இவர் வந்ததுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியே நிற்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அதை அவருடைய ஆபீஸில் அவருக்கு கையை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய மகிழ்ச்சியை பேரன்பையும் இந்த மக்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். அதை ஏற்றுக்கிட்டாரு. இந்த தொகுதியில் இந்த நகர் பல புதிய திட்டங்களை உண்டாக்கியிருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் உண்டாக்கப்பட்ட பெரியார் நகரில் உள்ள 100 பெட் ஹாஸ்பிட்டல் பல முயற்சி யாரும் செஞ்சும் முன்னேற்றமே அடையல. இவர் CM ஆனதுக்கு பிறகு பெரியார் பொது மருத்துவமனை, அதாவது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா இங்கே ஒரு பகுதியில் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு எல்லா ஸ்பெஷாலிட்டியும் கார்டியாலஜி, நியூராலஜி, ஆர்த்தோபெட்டிக்ஸ், கைனகாலஜி, இன்னும் பல துறைகளை எல்லா விதமான சிறப்பு மருத்துவம், CT ஸ்கேன், MRI ஸ்கேன், எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணார். இது காலங்காலமாக நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அவர் செய்தது. மக்கள் அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் அழுகிறோம். எனக்கு 85 வயசாச்சு. அவருடைய தோல்வி என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. இது வேதனை. எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கிற அந்த துயரத்தில் இருக்கிறோம். இந்த மக்கள் ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் சொன்னது மாதிரி இந்த மக்கள் துரோகம் செய்த மக்கள். இவ்வளவு செய்தும் இந்த மக்களுக்கு மனசாட்சியா இல்லையா? எப்படி இருந்த இந்த குளத்தூர் தொகுதி, அதான் சொல்றேனே, அவரை MLAவும் பார்த்திருக்கேன். இங்க விளையாட்டு திடல்கள் இங்க இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கு, 100 மீட்டர்ல கூட இருக்காது. ஏசி ஜிம் வச்சிருக்காரு. நீங்க இங்க தோக்கல, நீங்க மக்களுடைய மனசுல நீங்க எப்பவுமே இருக்காரு அவர். எங்க ஆயுள் இருக்க வரைக்கும், அந்த மாதிரி சொல்லுமே, தமிழ் இருக்கிற வரைக்கும், தமிழகம் இருக்கிற வரைக்கும், தமிழ் உணர்வு இருக்கிற மக்கள் வாழ்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர். தளபதி புகழ் ஓங்குக. தளபதி வாழ்க வாழ்க வாழ்கவே. தளபதி வாழ்கவே, என்றும் வாழ்கவே, எப்பொழுதும் வாழ்கவே. வணக்கம், நன்றி. பாபு பண்ணது கொஞ்சமா நாக்குறோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி நல்லா தான். ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இது கோயிலா இருந்தது இந்த ஊர். இன்னைக்கு குட்டி செவராக போகுது, குட்டி செவராக போகுது. என்னென்ன நடக்க போகுது பாருங்க, என்னென்ன நடக்க போகுது பாக்கலாமா? நாங்க எல்லா வருஷமும் இவர் கூட தாங்க நாங்க இருக்கோம். நாங்க இருக்கிற 60 வருஷம் 50 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறோம். மெட்ராஸ் தான் நாங்க. இவர் வந்த பிறகு நல்லாவே நடக்குது, நல்லாவே. அதுக்கு முன்னாடி எல்லாம் அக்கிரமம் நடந்துச்சு. இவர் வந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருந்து எல்லா இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாரு, காலேஜ் கட்டிக்கிறாரு,
பார்க் கட்டுகிறாரு, தண்ணி நிக்க ரோட்ல போக முடியாது. இப்ப தண்ணி மழை வந்தா கூட தண்ணி நிக்கிறது கிடையாது, எல்லாம் லாங்கா போயிடுது. தண்ணி நிக்கிறது கிடையாது, தண்ணி நிக்கல. எல்லாம் காமராஜ் நகரோட தண்ணி நிக்கும், திரிகோணால தண்ணி நிக்கும், எல்லா ஏரியா இப்ப தண்ணி கிடையாது. அது ஒரு பிரச்சனை. நல்லது பண்ணிக்கிறாரு அவரு. மழை வந்தா தண்ணி இல்ல, ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இப்ப ஆட்சியில வந்தது தண்ணி கிடையாது, ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாரு. எல்லாமே நல்லா. பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிறாரு. ரொம்ப நன்றி அவருக்கு, எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. பெரியார் நகர் ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிறாருங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.